உலகெங்கும் வாழும் ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, வேலைவாய்ப்பு, தொழில், கல்வி, அதே மாதிரி பண வரவுகள், கடன் பிரச்சனைகள் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த குரு பகவான் வக்கர கதியில இருந்தனால சுப கிரகம் வக்கர கதியில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அசுபத்தன்மையை பெறும். அப்ப அவர் வக்கர நிவர்த்தியாகி பூர்ணமான ஒரு பலனை 12 ராசி என்பவர்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுப கிரகம் சொல்றோம். அது மட்டும் இல்லாமல் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி, பண வரவுகள், சுப நிகழ்ச்சிகள், சுபமான விஷயங்கள் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னா குரு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் கொடுப்பாரு. அதுபோல் இப்போ குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகி மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு 80 நாட்கள் ஒரு மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க போகிறாரு. அது 12 ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அன்பர்கள் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை கடன் பிரச்சனை, ஒரு விரக்தி, நீங்கள் நினச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்கலை, தடைகள், தாமதங்கள், நான் ஒன்று நினச்சா வேற ஒன்று நடக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை, எல்லாமே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம்தான் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு. உங்களை யாரும் மதிக்கலை, நிறைய அவமானங்கள், கஷ்டங்கள், ஏதோ ஒரு வகையில் ஒரு விரக்தி. அதுவும் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கவர்கள் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை தேடி வந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் பண ரீதியான ஒன்றும் பிரச்சனை இருக்குது, ஆனால் ஏதாவது யாராவது ஒருத்தர் டார்ச்சர் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அதுவும் பெண்கள் முக்கியமாக வீட்டில் ஹோம் மேக்கராக இருப்பாங்க. குழந்தைங்களால் ஒரு பிரச்சனை வரும், கணவர்னால ஒரு பிரச்சனை வரும், மாமனார்னால ஒரு பிரச்சனை வரும், அம்மா அப்பா ஏதாவது ஒரு பிரச்சனையை ஆரம்பித்து விட்ருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நேரம். அதேமாதிரி திருமணமானவர்கள் ஒரு திருப்தியின்மை இல்லாமல், திருப்தியே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். காதல் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு காதல் தோல்வி, காதலில் ஒரு ஏமாற்றம், ஒரு அவமானம், இதெல்லாமே சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக கடந்த ஒரு வருஷமாக அந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்குது. ஏன்டா வாழ்கிறோம் வாழ்க்கை அப்படின்னு சில பேர் நினச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு பேரு புகழோட பெரிய ஒரு அந்தஸ்தோட வாழ்ந்தவர்கள்லாம் இன்றைக்கி தலை குனிய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு இருக்குது. நிறைய பேருக்கு வேலை இழப்புகள், வேலை மாற முடியல, நல்ல பொசிஷன் கிடைக்கல, நல்ல பொசிஷனுக்கு போகும்போது யாராவது ஒருத்தர் பாலிடிக்ஸ் பண்ணி கெடுத்து விட்றாங்க, இந்த மாதிரி பிரச்சனை. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அதை விட பெரிய பிரச்சனை. நான்லாம் வாழ்க்கையில் ஏன்டா இப்போ வெளிநாடு வந்தோன்னு ரொம்ப வருத்தப்பட்டுருக்கேன் சார். முதல்லாம் சந்தோஷமாக இருந்தது, இப்போ வந்து ஏன் வெளிநாட்டில் இருக்கணும்னு வருத்தமாக இருக்குது. அது மாதிரி வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை, சண்டை, பையன் சரியில்லை, பொண்ணு சரியில்லை, வேலை இல்லை, வேலை எப்போ போகும் தெரியாது, விசா எப்போ முடியும் தெரியாது, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசி என்பது. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் அப்படியே ஓரமாக வைங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் தான் நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே அதிகமாக இருக்கும். மார்ச் 11க்கு அப்புறம் இந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன், அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாத்தையும் இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனைத்து விதமான லாபங்களை கொடுப்பார். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விரக்தியிலேருந்து வெளில வருவீங்க. எதுவுமே நடக்கலை சார், எல்லாம் தடையாக இருக்குது சார், எல்லாமே லேட்டாக ஆகுது சார்னு சொல்லக்கூடியவர்களுக்கு முதல்ல என்னென்னா சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தடை விலகும். அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது, நம்மளுக்கு சிலதெல்லாம் நடக்குதுன்னு நீங்களே சந்தோஷப்படுவீங்க. திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. கணவன் மனைவி சந்தோஷம் அன்னுன்னியம் அதிகமாகும் இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம். அதே போல் நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். ஏன்னா குரு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கார். அதே போல் காதலில் இருக்கக்கூடிய தோல்விகள் விலகி சேர்ந்து சந்தோஷமாக காதலிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே போல் நிறைய பேருக்கு காதல் திருமணமாக மாறும். நிறைய பேர் வீட்டில் சொல்லியிருப்பீங்க, வேண்டாம், அம்மா அப்பா வேண்டாம், அது பிரச்சனை, இது பிரச்சனை, அண்ணன் இவ்வளோ பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை நிறைய நடந்திருக்கும். அந்த நிலைமை மாறி
காதல் திருமணமாக மாறுவதற்கான ஒரு அமைப்பு இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி இருந்திருக்கு. அதே மாதிரி வேலையில் இருந்த பயங்கரமான பிரச்சனை, ஒரு கஷ்டம், பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி எல்லாமே குறையும். நல்லா தெரிஞ்சுங்க, குறையுமே தவிர பர்மனெண்ட்டா கம்மியாகாது. நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா அஷ்டம சனி இருக்கிறதுனால பிரச்சனைகள் இருக்கு. குரு 11ஆம் இடத்துல இருக்கனால சமாளிக்கக்கூடிய திறன் வரும். அது குறையக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு யாரெல்லாம் டார்ச்சர் குடுத்தோ அவங்கலாம் கொஞ்சம் வெளில போவாங்க. அவங்கலாம் கொஞ்சம் கூல் டவுன் ஆவாங்க. அவங்கலாம் அதுலேருந்து மாறி போயிருவாங்க. அதே போல நெறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றம் ஈஸியா கிடைச்சிரும். வேலையில நெறைய பேருக்கு வாய்ப்புகள் வரும். நெறைய சிம்ம ராசி அன்பர்கள் வேலை இல்லாம இருக்காங்க. அதுவும் முக்கியமா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல பொசிஷன்ல இருந்தவங்க வேலைய விட்டுட்டு இன்னைக்கு அந்த பொசிஷன் கிடைக்க கஷ்டப்படுறாங்க. நெறைய பேர் அரசியல்ல நெறைய அவமானங்கள சந்திச்சுட்டு இருக்காங்க. நெறைய உயர் பதவியில இருந்தவங்க, கவர்மெண்ட்ல இருந்தவங்களுக்கு நெறைய பிரச்சனைகள், நெருக்கடிகள், தேவையில்லாத தவறான கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாரி பிரச்சனைகள்ல இருந்து ஒரு விலக்கை குடுக்கக்கூடிய, ஒரு தற்காலிகமான ஒரு நிவர்த்தியை குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல குரு பகவான் இருக்காரு. அது மாரி விஷயங்கள்ல பிரச்சனைகள்லாம் அதெல்லாம் தீர்த்துக் கொள்வது சிறப்பு. அதேமாரி வம்பு, வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீரும். கவலையப்படாதீங்க. அது வந்து திருமணம் சார்ந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனையா இருக்கலாம். இல்ல ஒரு பிசினஸ் சம்பந்தமான கோர்ட்டு கேஸ் பிரச்சனையா இருக்கலாம். இல்ல பணம் வரலன்னு சொல்லி அதுக்கான கோர்ட்டு கேஸ் பிரச்சனையா இருக்கலாம். இல்ல இடம் சம்பந்தமான கோர்ட்டு கேஸ் பிரச்சனையா இருக்கலாம். எந்த சம்பந்தமான வழக்குகள், பிரச்சனைகள் இருந்தாலும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். பூர்வீக சொத்து கைகூடக்கூடிய ஒரு நேரம். பூர்வீகத்துல இருக்கக்கூடிய சண்டைகள், பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம். பூர்வீகத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு வரக்கூடிய நேரம். இது மாரி பலவிதமான நன்மைகளை குரு பகவான் 11ஆம் இடத்துலருந்து குடுக்க போறாரு. கொஞ்சமான பிரஷர் இருக்கும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ராசியிலே கேது. 8ஆம் இடத்துல சனி பகவான், அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் இருக்கனால, இந்த நெருக்கடிகள் எல்லாமே இருந்தால் கூட, அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனை இந்த குரு பகவான் குடுப்பார். அதான் பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. யாருக்கு பிரச்சனை இல்ல? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைய சமாளிச்சுட்டோமா, சமாளிக்கலையா? இதுதான் அங்க டிஃபரன்ஸ். இத்தனை நாள் சமாளிக்க முடியாம நான் நெறைய இழந்துட்டேன் சார் வாழ்க்கையிலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அத சமாளிப்பீங்க. அதனால உங்களுடைய இழப்புகள் கம்மியா இருக்கும். அது உறவு ரீதியா, உடல் ரீதியா, மன ரீதியான அந்த பாதிப்புகள் குறையக்கூடிய ஒரு அற்புதமான நிலை வரப்போது. வயதானவர்களுக்கு நெறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். பண வரவுகள் வரும். வயதானவர்களை அந்த உங்களுடைய குழந்தைங்க, உங்களுடைய பசங்க சந்தோஷமா பார்த்துப்பாங்க. விவசாயம் மென்மேலும் வளரும். விவசாயிகளுக்கு பண வரவுகள் உண்டு. அது மட்டும் இல்லாம பலவிதமான வழிகளில் பண வரவுகள் வரும். கொஞ்சம் கடன்லாம் குறைக்கிறதுக்கான பண வசதி தான் வரும். அதனால கடன குறைங்க. அதுமாரி புதிய வாய்ப்புகள தேடுங்க. புதுசா சில இதெல்லாம் நடக்கும். நீங்க என்னன்னா ரொம்ப மாரி நெகட்டிவ் ஆயிட்டீங்க. அந்த நெகட்டிவிட்டிலேருந்து வெளில வரக்கூடிய நேரம் முதல்ல. அதெல்லாம் பண்ணீங்கன்னா, இந்த குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து பலவிதமான நன்மைகளை கண்டிப்பா குடுக்க தான் போறார். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. சிறப்பா வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு அடுத்த ஒரு 80 நாட்கள் இருக்கு. இந்த 80 நாள்ல நெறைய விஷயம் செஞ்சுக்கங்க. ஏன்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அவரு கடகராசிக்கு மாறுவார். 12ஆம் இடத்துக்கு போயிருவார். இன்னும் கொஞ்சம் சில பிரச்சனை வரும். அப்ப இந்த 80 நாளுக்குள்ள வேலை மாறுறது, இடம் மாறுறது, வீடு மாத்துறது, வீடு கட்டுறது இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உறுதியா உண்டு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல குரு பலம் நெறைய இருக்கு அப்படின்னா, நம்ம சொன்ன பலன்கள விட அதிகப்படியான பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்க ஜாதகத்துல குரு வக்கரமா இருக்குன்னா, அதுல ஏதாவது குறைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக் கொள்வது சிறப்பு. ஏன்னா, சில பேருக்கு சில விஷயங்கள் நடக்கல அப்படின்னா, அது உங்களுடைய கர்ம வினையின் காரணமாக சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்த பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ப பிடிஎஃப்ல சிங்கிள் பேஜ்ல வெறும் ரூ. 99க்கு ஜாதகம் குடுக்குறோம். அது தவிர 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் வெறும் ரூ. 500க்கு குடுக்குறோம். அதுல பலன்கள் இருக்காது. அதுமாரி சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட் எழுதி குடுப்பீங்களான்னு கேட்குறீங்க. அதுவும் எழுதி குடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா, பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, திருமண பொருத்தம், பிரசன்னத்தில சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண், பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இதில முக்கியமா என்னன்னா, ஒரு ஜாதக பலன் சொல்வது எப்படி? ரொம்ப முக்கியம் அதுதான். ஏன்னா எல்லாருக்கும் 27 நட்சத்திரம் தெரியும். 12 ராசிகள் தெரியும். 9 கிரகங்கள் தெரியும். ஆனா ஜாதகம்னு பார்க்கும்போது, ஜாதக பலன் எப்படி பார்க்கறது? அப்படின்றது தான் நம்ம வகுப்புல டீட்டெயிலா நடத்துவோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர், வெளிநாட்டில இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.